வணக்கம் பார்த்தாரு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சேலஞ்சில் டே டூ நான் எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கரெக்டாக 6 மணிக்கு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நான் விடிய காலத்தில் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து தூங்கினேன். வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ஒரு 5:45 ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக 6 மணிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யாருன்னா புதுசாக வந்து என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். வெறும் ஜொமேட்டோ மட்டும் ஓட்டி இல்லை. ஸோ ஓகே, இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் கட்டினால வீட்டில் விட்டான்ட்டேன். 5:26 கரெக்டாக டைம். இப்போ 5:26. ஸோ 6 மணிக்கு மேலே தான் ஆன் பண்ணோம். ஸோ நான் ஏன் காத்தால் ஓட்டாமல் சாயந்தரம் ஓட்டுறேன்னா, நேற்று ராத்திரி ஒரு ப்ரோ ஒன்று கிடைச்சார். அவர் பேர் வந்து யஷ்வந்த். அவர் பேர் சொல்லாமல் இல்லைன்னு தெரில. அவர் பேர் யஷ்வந்த். அவர் வந்து திருப்பூர்கார். அவர் ஊர் வந்து திருப்பூர்னு சொன்னார். அவர் வந்து சில பேர் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீ காத்தாலேருந்து ஓட்டுறதெல்லாம் என்ன ஓலுக்கு ஓட்டுறியோ அதை விட ஜாஸ்தியாகவே ராத்திரி டைமில் ஓட்டலாம்ப்பா. ராத்திரி டைமில் ஓட்டணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேறு வருது. அது இல்லாமல் ஆர்டர் உனக்கு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். நீ பகலெல்லாம் ஓட்டாத. பகலெல்லாம் ஆர்டர் இல்லாமல் சும்மா தான் இருக்கணும். அதான் நானே என்ன பண்ணுறேன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா காலங்காத்தால் 5 மணி விட்டு வீட்டுக்கு போயிடுவானா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்போனா 7 to விடிய காத்தால் 5 மணி. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்போனா சாயந்தரம் 7 மணிலேருந்து விடிய காத்தால் 5 மணி 5:30 மணி 6 மணி மட்டும் ஓட்டுறாரு. ஸோ அவரை நான் எங்கே பார்த்தேன்னா, நேற்று ஏதோ தெரியாமல் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தேன். ஜோன்லேருந்து அப்படியே கூட்டு போயிட்டு தேவநல்லி தாண்டி போயிட்டேன் நான். அவரும் வந்துட்டுக்கிறாரு. ஸோ எனக்கு அங்கத்துலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா வெறும் 25 கிலோமீட்டர் தான். ஆனால் அவருக்கு 38 கிலோமீட்டர் சொல்கிறாரு. அவருக்கு எங்கன்னா சிக்கபல்லாப்பூரில் தான் இருக்கிறாரு. அவர் அங்கத்துலேருந்து இங்கே வந்துக்கிறாரு. அவர் சிக்கபல்லாப்பூர் சொன்னோடனே நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் தருமா அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும். அது இங்கேருந்து சிக்கபல்லாப்பூர் ரொம்ப தூரம். அங்கத்துலேருந்து வந்துக்கிறாரு அவர். ப்ரோ நீங்கள் அப்புறம் இங்கே வந்துட்டுக்கிறீங்கனாக்கா அப்படி தான் பார்த்துது. ஒரு வாட்டி இப்படி தான் வந்து இட்டுன்னு வந்து ஜோனுக்கு வெளியே விட்டுறோம். ஸோ ஒரு 3-4 மணிக்கெல்லாம் பாரு நீ ஜோனுக்குள்ளவே போயிட்டுருப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானும் நேற்று ஒரு செம்ம வெறுப்பாயிடுச்சு எனக்கு. ஏன்னா 25 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ஒன்றுமே தெரில, எப்படி எது பண்ணோம் ஒன்றுமே தெரில. அது முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மிக்சர் நாளெல்லாம் 5 மணிக்கே ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இதில் அர்னிங்ஸ் எல்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம் ப்ரோ. நீனா ஒரு இதுனா கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, ஸ்மார்ட்டாக யோசித்து வேலை செய்யணும்னு அந்த ஒரு டிப்ஸ் சொன்னார். அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, ஆன் பண்ணுறேன். எவ்வளோ மணிக்கு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் அப்படியே அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். ஸ்டார்ட் எவ்வளோ மணிக்கு பண்ணுறேன்னா கரெக்டாக இப்போ 5:30 மணி ஷார்ப்பாக 5:30 மணி. ஸோ நான் காத்தால் எவ்வளோ மணிக்கு ஏந்திச்சேன்னா கரெக்டாக எவ்வளோ மணிக்கு ஏந்திச்சேன் 11:30 மணிக்கு ஏந்திச்சிட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு. எடிட்டிங்லாம் 2-3 வீடியோ கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு. எடிட்டிங் நான் முடிச்சுட்டு அப்லோடுக்கு போட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் சாப்பிட்டு இதாக ஒன்றேன் தெரியல. சாப்பிட்டு சும்மா ஃபோன் நோண்டினா டைம் ஆகிடுச்சின்னு வந்துட்டேன். ஸோ நான்லேருந்து இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இன்றைக்கி எடுக்கிற விலாகை இன்றைக்கே எடிட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ எடுக்கிறேன்னா இந்த வீடியோவில் இப்போ எடுக்கிறேன்னா நாளைக்கு மதியானம் இப்போ நான் எடுக்கிற வீடியோவை நாளைக்கு எல்லாமே எடிட் பண்ணி நாளைக்கே அப்லோட் பண்ணிட முடியும். அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆகுது இதில். ஸோ உங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்ற கணக்கில் நான் டெய்லி வீடியோஸை அப்லோட் பண்ணினே இருப்பேன். ஸோ ரெண்டுமே ட்ராலி ஆகிறதுனால எனக்கு இந்த டைமிங்ஸ் ஓகேவாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ராத்திரியில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறேன். ஏன் காத்தாலேருந்து ஏன் இப்போதுலேருந்து ரோல் ஆகிட்டு தெரில. அது நேற்றெல்லாம் செம்ம ரைடுங்க, சூப்பராக இருந்துச்சு. நேற்று ஓட்டுந்து ரோட்டில் யாருமே இல்லை. நான் மட்டும்தான். நான் மட்டும் இல்லை, நான் மட்டும்தான் போயின்னுக்கிறேன். அப்புறம் ஒரு சில வண்டிங்க போயிங்குது, அவ்வளோதான். டீ கடை பார்த்தாக்கா ஒருத்தர் இன்றைக்கி அவரை மீட் பண்ண வைக்கிறேன். நேற்று நான் எங்கே டீ குடிச்சேன் தெரியுமா? அவரை நான் இன்றைக்கி மீட் பண்ண வைக்கிறேன். அவர் கரெக்டாக எவ்வளோ மணிக்கு வருவார்னா
இந்த 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் தான் டைமிங்ஸ் வருது. 2 மணிலேருந்து 3:30 மணிக்கு தான் டைமிங்ஸ் வருது. அவரை நான் உங்களுக்கு மீட் பண்ணி வைக்கிறேன். எப்படி விற்றுங்கிறாருன்னா ஆக்டிவாவில் டீ வச்சு விற்றுங்கிறாரு. நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஏன் வீடியோ கட் பண்ணேன்னா, ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்டார். அவர் யாருன்னா, இப்போ ஒரு வீடியோ கிளிப் பாருங்கள். வீடியோ கிளிப்பு பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் வந்து ஓட்டுறாரு. லொக்கேஷன் மாறி வந்துட்டுக்கிறாரு. லொக்கேஷன் மாதிரினா பீனாலில் ட்ராப் பண்ணி பீனாலே பிக்கப்புது. சரி, பீனாலே பிக்கப் பண்ணி பீனாலே ட்ராப்புது. ஆனால் இவர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி நகர் வந்துட்டு இந்த லொக்கேஷன் எப்படி போகணுன்னு காட்டிங்கிறாரு. வெறும் 75 ரூபாய்க்கு மனுஷன் 25 கிலோமீட்டர் வந்துக்கிறாரு. கேட்டாக்கா அவர் இங்கே தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிங்கிறார். ரொம்ப பெஜார் தான் அது. இவருக்கு அது லாஸ் நினைக்கிறாரு. ஓகே சார், ஆன் பண்ணிட்டேன். ஆன் எப்போ பண்ணேன்னா கரெக்டாக 5:45 ஆன் பண்ணிட்டேன். 1/4 மணி நேரம் முன்னாடி ஆன் பண்ணலாம். நானும் ஆன் பண்ணிட்டேன். ஆர்டர் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. ஓகே, ஆர்டர் வந்துச்சு. நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். தர 3ஆவது ஆர்டருக்கு பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ட்ரஃபல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் ஆகுமா. சரியா, இந்த ஒரு 7 கிலோமீட்டர் நான் வருது. சரி, இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ எங்கே லொக்கேஷன் சொல்லணுமா? லொக்கேஷன் சார் எனக்கே தெரில. ஆனால் சிவாஜி நகர் கிட்ட தாக்குறேன். ஓகே, கண்டினியூ பண்ணிட்டு ஏதோ நார்மல் தான் ஃபுட் ரெடி ஆகலை. அதனால் வெயிட் பண்ணிருக்கிறேன். சிவாஜி இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 9:20 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1070 ரூபா. ஏன் டக்குன்னு 1070 ரூபான்னு சொல்கிறேன்னு யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, நேற்று விடிய காத்தால் ஓட்டுனதெல்லாம் இதுக்கு ஆட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல நேற்று, இதுக்கு ஆட் ஆகிடுச்சு. அது எல்லாம் சேர்த்து தான் 1070 ரூபா. ஏன் தெரில, நீ ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஜோன்லேயே சுற்றின்னுக்கிறேன். நான் எப்போ தான் ஜோனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, டக்குன்னு அவுட் ஆஃப் ஜோன் தூக்கின்னு வந்து விட்டுருது. அந்த 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளவே கீர்தா ஆர்டர் பிக் பண்ணாக்கா அர்னிங் ஜாஸ்தி ஆகாது. ஸோ சேலஞ்சு நான் கொஞ்சம் பின் தாங்கிடுவேன். அதனால தான் நான் அவுட் ஆஃப் 4 கிலோமீட்டர் ப்ளஸ் வச்சு ஓட்டிங்கிறேன் நான். ஏன்னா இந்த வீடியோவில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி போராகவே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதோ அது மட்டும் தான் நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். எல்லாமே நார்மலாக நடக்கிறதெல்லாம் நார்மலாகவே சொல்கிறேன். நான் நார்மலாக நடக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதில்ல. ஏன்னா போகிறேன் ஆர்டர் எடுக்கிறேன், அதை டெலிவரி பண்ணுறேன். அதை கொடுக்கும்போது எதுனா இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சுன்னா அதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:18 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1220 ரூபாய் ஆகிக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எப்படி வெளியே போகிறது, எப்படி வந்தானே இப்படி தான் வந்தேன். ராத்திரி 10 மணி ஆகுது. என்னான்னு தெரில, பார்ட் டைம் வந்தாக்காவே இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டைம் சரன்னு போயிடுது. அர்னிங்ஸே பண்ண முடிய மாட்டேங்குது. எந்த லொக்கேஷனில் இருக்கிறேன்னா நாகவாரா கிட்ட தான் இருக்கிறேன். பார்ட் டைம் வந்தாலே இதுதான். நான் அப்போவே ஃபஸ்ட்டு ஒரு பண்ணியிருந்தேன் தருமா, இப்போ பார்ட் டைம் சேலஞ்சு. அப்போ கூட இதே மாதிரி தான். இப்போ தான் வந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா டைம் ஆகிட்டு அதுக்குள்ளே. இப்போயும் அதே மாதிரி தான் ஆகுது. அர்னிங்ஸ் அவ்வளோவா இன்னும் ஆகலை. ஸோ இது என்ன கணக்கு வருதுன்னா, ஒரு ஹவருக்கு 100 ரூபான்ற ஒரு கணக்கில் வருது. அதுதான் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் இல்லாத ஹவருக்கு 100 ரூபா சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். ஹவருக்கு 100 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதை சொல்கிற மாதிரி இல்லை. தெரிஞ்சு பிளான் பிஎஸ் கூடிய சீக்கிரமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிளான் பி தான். பிளான் ஏலெல்லாம் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணுறேன்னா அதனால தான் பிளான் பியை சூஸ் பண்ணது. கூட இன்னும் கொஞ்ச நாளில் பிளான் பியெல்லாம் வந்துடும். பிளான் பியை சூஸ் பண்ணிவிடுவேன் நான். பார்க்கலாம் பிளான் பியில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சரி, ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக ஆகிற டைம் இப்போ 1:22 ஆகுது. ரோடே உசோனுக்குது, ரொம்ப சில்லுன்னு ஆகுது. ஒன்றாப்பா டென்ஷனு. இந்த நாய் தொல்லை தான் தாங்க முடியல. எங்கே போனாலும் நாய்ங்க நேக்குது. ஓகே
இதே மாதிரி அவருக்கு அப்டேட் பண்ணினேக்கிறேன். அப்புறம் அர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லினுக்கிறேன். ஓகேவா தர. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சும்மாவே வந்தேன் நான். ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு எனக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1714 ரூபா. அதில் மைனஸ் இப்போ சாப்பாடு எதுவும் செலவு பண்ணல, மைனஸ் பெட்ரோல் மட்டும் தான் மைனஸு. பெட்ரோல் 300 ரூபா எடுத்துட்டேன்னா 1414 ரூபா. ஸோ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும்னா 97,104 ரூபா சம்பாதிக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேலஞ்சை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறேன், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு ஜாஸ்தி சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் டேக் கேர், டாடா, பை பாய். இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காத்தாலேருந்து ஓடினே இருந்தேனா, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடுவேன் நான். ஓகே, பாய். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரில, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நிறைய இதுக்கு என்ன எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துக்காக நான் ஓடினே இருக்கிறேன். அது வீடியோ சரியாக எடுக்க முடியல, எடிட்டிங் சரியாக வரல, அதெல்லாம் எனக்கே தெரியுது. எனக்கே இப்போவே தெரியுதுன்னா, நான் அப்போதுலேருந்தே சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் இந்த வீடியோலாம் இப்படி தான் வரப்போகுது, சேலஞ்ச் இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரியும். சரி, ஓகே, ஹேவ் எ குட் நைட், பாய்.